ஒரு தம்பி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் சொன்னா, அங்கிள் இந்த எக்ஸாம கண்டுபிடிச்சவன் எவனே தெரியல அங்கிள், ஒரு வழி பண்ணணும் அப்படின்னா. டீச்சர் ஒரு பக்கம் எக்ஸாம பத்தி சொல்றாங்க, அப்பா அம்மா எக்ஸாம பத்தி பேசுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம பத்தி தான் பேசுறாங்க. எக்ஸாம் 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 எக்ஸாம், எவன் ஏன் இந்த எக்ஸாம கண்டுபிடிச்சது? நிறைய பெற்றோர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பிள்ளைங்க கிட்ட என் பிள்ளை மார்க் எடுத்துருவான் அவ்வளவுதான், அதுவே அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நிறைய பேர் டேய் உன் மேல தானே நம்பிக்கை வச்சிருக்கேன், எப்படியாவது மார்க்கை மட்டும் எடுத்துடுறா போதும், ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான். உங்க பிள்ளைங்க கிட்ட அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரதுக்கு உதவி செய்யுங்க. ஸ்ட்ரெஸ்ங்கிறது மனசுக்குள்ளால அடக்கி அடக்கி வச்சிருக்கக்கூடிய வெளியில வர முடியாத விஷயங்கள். இத பத்தி கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுங்க. நல்ல டயட்டான சாப்பாட்டை சாப்பிட சொல்லுங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க, நல்ல தேவையான அளவுக்கு குறைஞ்சது ஒரு 5 ல இருந்து 6 மணி நேரமாவது பிள்ளைங்களை தூங்க சொல்லுங்க. 3 மணி நேரம் தூங்கிட்டு என் பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா விடிய விடிய படிச்சுக்கிட்டே இருப்பான், நம்ம சொல்றதுலயே அவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுங்க, ஆண்டவர் மேல பாரத்தை வைக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க, ஆண்டவர் மேல உங்க கவலைகளை வச்சிருங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா பைபிள் வசனம் 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எக்ஸாம்ங்கிற கவலையை அவர் மேல வச்சிரு, ரிலாக்ஸ்டா எழுது, கவலைப்படாம எழுது, சந்தோஷமா எழுது, கர்த்தர் கூட இருக்கிறார் சொல்லி பாருங்களேன், உங்க பிள்ளைங்க வேற லெவலுக்கு வருவாங்க.